டிராயிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து ஒரு பேப்பர், பென்சில் எடுத்து ஓகே அவனே ஒரு டிராயிங் அவனுக்கு பிடிச்ச டிராயிங் வந்து சூஸ் பண்றாங்க, வரையறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வரையும்போது அந்த டைமிங் வந்து ஒரு 5 நிமிஷத்துலருந்து 10 நிமிஷம், 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படி வந்து ஆகுது. ஸோ அபார்ட் ஃப்ரம் டிராயிங் ஆல்சோ நம்ம வந்து வி கேன் புட் தெம் அவுட்டோர் கேம்ஸ் லைக் ஷட்டில் கார்க், டென்னிஸ் அந்த டைம்ல. ஸோ இந்த மாரி ஏதாவது டிஃபரெண்டான ஆக்டிவிட்டீஸ் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, 90ஸ் கிட்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் வெளியில ரோட்ல விளையாண்டுக்கிட்டே இருக்கிறே, பக்கத்து வீட்ல விளையாண்டுக்கிட்டே இருக்கிறே, வீட்டுக்குள்ள வா வான்னு தான் எல்லா அம்மா, அப்பாங்களும் இழுப்பாங்க. அந்த மாரி தான் நாங்கலாம் இருந்தோம். ஆனா இப்ப வந்து ஃபோன வச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கிறேன். வெளியில போயாவது விளையாடு, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். பட் இதுக்கு முக்கியமான காரணம் பேரண்ட்ஸ் தான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் நம்ம தான் எடுத்தாகணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிராயிங். இப்ப டிராயிங் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஐயும், ஹேண்டும் கோஆர்டினேட் ஆகுது. அவங்க வந்து ஃபோகஸ்டா இருக்கிறாங்க. அந்த மாரி